ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு, லஷ்கர் இ தொய்பாவோட துணைப்படை, அவங்க தான் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க சார். இதுக்கு வந்து உடனே தினம் அட்டாக் பண்ண முடியாது. இதுக்கான முயற்சிகள் வந்து நீண்ட நாளாக எடுப்பாங்க. எப்படி ஊடுருவுறது, அங்கே போய் எப்படி செட்டில் ஆகுறது அப்படின்றத பார்ப்போம். இவங்க வந்து ஏன்னா காஷ்மீரில் வந்து ஜேஎன்கேல வந்து மக்கள் வந்து எல்லாருமே ஒன்று போல் அந்த ட்ரெஸ் போட்டுப்பாங்க, ஃபுல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதில் யார் அந்த காஷ்மீரி பீப்புள் யார் வந்து தீவிரவாதின்னு கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த லோக்கல் பீப்புளுக்கு தான் தெரியும். அங்கே இருக்க அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் பீப்புள் வந்து அந்த ஆடு மாடு மேய்ப்பாங்க, பக்கர்வாலான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கர்வாலாவுக்குத்தே தெரியும் இவங்க வந்து இது நம்ம ஏரியா மக்கள், இது கிடையாது, ஆள் கிடையாது, வெளியிலேருந்து ஊடுருவி வந்திருக்காங்கன்னு தெரியும் அவங்க. அவங்க தான் வந்து ஆர்மிக்கெல்லாம் இன்ஃபார்மும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சந்தேகப்படும்படியான ஆள்கள் நடமாட்டம் இந்த ஏரியாவில் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இங்கே அந்த அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் இந்த பேல்காம் ஏரியாவில் வந்து ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அவ்வளோ கிடையாது. ஜேஎன்கேவோட போலீஸ் பாதுகாப்பு படை தான் அங்கே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், அதிகமான தீவிரவாத நடவடிக்கை இல்லாத இடம்ன்றதுனால ஆர்மி டிப்ளாய்மெண்ட் அங்கே அதிகம் இல்லை. ஜேஎன்கே போலீஸ் மற்ற நம்ம இவங்க பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்க தான் இருப்பாங்க சார்.